விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளம் கதைகள் இந்திய இலக்கியத்தில் மிகவும் புகழ்பெற்றவை. இவை நீதி, புத்திசாலித்தனம் மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை மையமாக கொண்டவை. இந்த கதைகளின் பின்னணி மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கே. கதையின் சுருக்கம். உஜ்ஜயினி நகரின் மன்னன் விக்ரமாதித்தன் ஒரு முனிவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக சுடுகாட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தொங்கும் ஒரு வேதாளத்தை பிடித்து வரச் செல்கிறான். வேதாளத்தை சுமந்து கொண்டு மன்னன் அமைதியாக செல்ல வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் வழியில் வேதாளம் ஒரு கதையை சொல்லும். அந்த கதையின் முடிவில் ஒரு சிக்கலான நீதி கேள்வியை கேட்கும். மன்னனுக்கு பதில் தெரிந்தும் அவன் சொல்லாமல் மௌனமாக இருந்தால் அவன் தலை வெடித்து சிதறிவிடும். மன்னன் பதில் சொன்னால் நிபந்தனை மீறப்பட்டதால் வேதாளம் மீண்டும் மரத்திற்கே பறந்து சென்றுவிடும். முக்கிய அம்சங்கள். விடாமுயற்சி. வேதாளம் 24 முறை தப்பித்து சென்றாலும் விக்ரமாதித்தன் சற்றும் தளராமல் 25வது முறை அதை வெற்றிகரமாக பிடித்து வருவான். இதுவே விக்ரமாதித்தன் விடாமுயற்சி என்ற பழமொழி வர காரணம். நீதி தேடல். வேதாளம் கேட்கும் கேள்விகள் அனைத்தும் தர்மம், நியாயம் மற்றும் உறவுமுறை சிக்கல்களை அடிப்படையாக கொண்டவை. புத்திசாலித்தனம். மிக கடினமான புதிர்களுக்கு விக்ரமாதித்தன் அளிக்கும் பதில்கள் அவனது சிறந்த அறிவாற்றலை காட்டுகின்றன. புகழ்பெற்ற